ஸோ இன்னைக்கு நம்ம JEE Advanced ப்ராப்ளம் சால்விங் சீரீஸில் பார்க்க போகிற கொஷின் வந்து IIT-JEE 1999 கேட்ட கொஷின். அப்போல்லாமே வந்து சப்ஜெக்டிவ் கொஷின் கேட்குற பழக்கம் இருந்ததுனால இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் கொஷின். ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் தான். என்னென்னா, ஒரு சிலிண்டர் இருக்குது, அதோட மாஸ் வந்து M1, மேலே வந்து ஒரு பிளாங்க், ரைட்? ஸோ ஒரு கட்டை மாதிரி வச்சுருக்கோம். அந்த பிளாங்குக்கு வந்து நான் ஒரு F ஃபோர்ஸ் கொடுத்து, இந்த F ஃபோர்ஸ்னால இந்த சிலிண்டரும் மூவ் ஆகிற மாதிரி என்ன பண்ணுறோம்னா ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்கன்னா, த ஆக்சலரேஷன்ஸ் ஆஃப் த பிளாங்க் அண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிலிண்டர். அதாவது இந்த பிளாங்கோட ஆக்சலரேஷன் அண்ட் இந்த சிலிண்டரோட ஆக்சலரேஷன். அதுக்கப்புறம் த மேக்னிடியூட்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் அட் கான்டாக்ட் பாயிண்ட்ஸ். ரெண்டு இடத்துல கான்டாக்ட் இருக்கு. இந்த இடத்துல பிளாங்கும் சிலிண்டரும் கான்டாக்ட்ல இருக்கு, அங்கே ஒரு ஃப்ரிக்ஷன். கிரவுண்டும் சிலிண்டரும் கான்டாக்ட்ல இருக்கு, அங்கே ஒரு ஃப்ரிக்ஷன். ஸோ ரெண்டு இடத்துல ஃப்ரிக்ஷன், அதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். பிளஸ் இந்த பிளாங்கோட ஆக்சலரேஷன் அண்ட் இந்த சிலிண்டரோட ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து கிவன் அந்த கொஷின். இப்போ இந்த கொஷினை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நார்மலா ஒரு சிலிண்டர், இதுல வந்து ஒரு பிளாங்க், இங்க வந்து கிரவுண்ட் வந்து கான்டாக்ட்ல இருக்கு. ஸோ இதோட மாஸ் வந்து நம்ம M1 அப்படின்னு சொல்லிட்டாங்க, இதோட மாஸ் வந்து M2. இங்க நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து F. இவ்வளவுதான் டேட்டா. இப்போ மெயினாக நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஒரு ரோலிங் மோஷனில் ஃப்ரிக்ஷனோட டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஒரு டிரான்ஸ்லேஷனல் மோஷனில் ஃப்ரிக்ஷனோட டைரக்ஷன் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது எந்த டைரக்ஷனில் மோஷன் வந்து மூவ் ஆகுதோ, எந்த டைரக்ஷன் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது டிரான்ஸ்லேஷனல் மோஷனை வந்து ரொம்ப சிம்பிளாகவே சொல்லிடலாம். ஆனால் ஒரு ரோலிங் மோஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, அவ்வளோ டைரக்ட் அப்சர்வேஷன்ல சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஈக்குவேஷனை டெரிவ் பண்ணி அதுல இருந்தால் நம்மளால ஃப்ரிக்ஷனை சொல்ல முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம். பிளாங்க்கு வந்து ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஸோ இந்த பிளாங்க்ல வந்து நம்ம F ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இந்த பாயிண்ட் வந்து கான்டாக்ட் பாயிண்ட். இப்போ இந்த பிளாங்க் வந்து ரைட் சைட்ல தான் மூவ் பண்ண பார்ப்போம் நான் கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால. அப்போ இந்த சிலிண்டர் வந்து இதுக்கு கொடுக்குற ஃப்ரிக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்க போகுது. ஸோ இதுதான் ஃப்ரிக்ஷன் 2. ஏன்னா M2ங்கிறது மாஸ் ஆஃப் பிளாங்க் நான் எடுத்திருக்கேன், M1ங்கிறது மாஸ் ஆஃப் சிலிண்டர் எடுத்ததுனால ஃப்ரிக்ஷன் 2 வந்து ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகும். ஏன்னா இந்த பிளாங்க் ரைட் சைட்ல மூவ் ஆக பார்க்கும். இது எல்லா ஃபோர்ஸும் சேர்ந்து இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா M2A2 அப்படிங்கிறது தான் இதோட ஆக்சலரேஷன், ரைட்? இப்போ இந்த F ஃபோர்ஸ், அந்த மேன் அப்ளை பண்ற ஃபோர்ஸ், இந்த F2 ஃபோர்ஸ், இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணும், கிரியேட் பண்ணும். A2ங்கிறது அதோட ஆக்சலரேஷன். இப்போ இந்த சிலிண்டர் எடுத்தோம் அப்படின்னா டாப்ல உள்ள ஃப்ரிக்ஷனை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சோம்னா, ஏன்னா இந்த பிளாங்க் ரைட் சைட்ல மூவ் பண்ண பாக்குறப்ப அதோட மோஷன் டெண்டன்சி ரைட் சைட்ல இருக்கு. ஸோ இந்த சிலிண்டர் இதுக்கு கொடுக்குற ஃப்ரிக்ஷன் லெஃப்ட் சைடு. இப்போ இந்த சிலிண்டர் இதுக்கு கொடுக்குற ஃப்ரிக்ஷன் லெஃப்ட் சைடு அப்படின்னா இந்த பிளாங்க் இதுக்கு கொடுக்குற ஃப்ரிக்ஷன் ரைட் சைடு. இதுதான் F2. ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும், ரைட்? ஸோ இப்போ நாம வந்து இந்த பிளாங்குக்கு மட்டும்தான் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ் இந்த கான்டாக்ட் பாயிண்ட் ஒரு ஃப்ரிக்ஷனை கிரியேட் பண்ணி இந்த சிலிண்டர் எதனால ரோல் ஆகுதுன்னா அந்த ஃப்ரிக்ஷனால ரோல் ஆகுது. ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து அன்னெசரி அப்படின்னு கிடையாது. ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எப்பவுமே கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, ரைட்? இந்த இடத்துல நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் தான் ஹெல்ப் பண்ணுது, ரைட்? நம்ம நடக்கிறதுக்குமே ஃப்ரிக்ஷன் தான் தேவைப்படும். அப்படின்னு நான் கொடுக்குற F ஃபோர்ஸ் இங்க ஃப்ரிக்ஷனா கன்வெர்ட் ஆகி அந்த ஃப்ரிக்ஷன் காம்பனன்ட் அதான் வந்து இந்த சிலிண்டரை வந்து என்ன பண்ணுது, மூவ் பண்ணுது. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஐடியா ஹவ் டு ஹேவ், ரைட்? நம்ம கொடுக்குற அந்த F ஃபோர்ஸ் வந்து இந்த சிலிண்டரை தரல, அந்த F ஃபோர்ஸ் வந்து இந்த கான்டாக்ட் பாயிண்ட்ல ஒரு ஃப்ரிக்ஷனை உருவாக்கும். அந்த ஃப்ரிக்ஷன் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சிலிண்டர் வந்து என்ன பண்ணுது, ரோலிங் மோஷனுக்கு எடுத்துட்டு வருது. இது ஒரு ஃப்ரிக்ஷன். இந்த பாயிண்ட், இந்த கான்டாக்ட் பாயிண்ட்லயும் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ இந்த கான்டாக்ட் பாயிண்ட்ல உள்ள ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து சேலஞ்ச். ஸோ நிறைய JEE அட்வான்ஸ் கொஸ்டின்ல வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிற டாபிக் இருக்கும். அதை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ தனியா வந்து நம்ம எழுதிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு சிலிண்டர் இருக்கு, இந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் மாஸ். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். சென்டர்ல இருந்து ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ், ஓகேவா? ஸோ எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு வந்து நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். இது வந்து கான்டாக்ட் பாயிண்ட், ரேடியஸ் வந்து R. இது எனி ஆப்ஜெக்டா இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும், ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும், ரைட்? இதுதான் இதோட ஜெனரல் பிசிக்ஸ். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல
ரெண்டு acceleration இருக்கும். ஒன்னு வந்து என்ன பண்ணா இது டிரான்ஸ்லேட் ஆக ட்ரை பண்றதுனால ஒரு acceleration, translational acceleration. இன்னொரு acceleration இருக்கும். அது வந்து எதனால கிரியேட் ஆகுது அப்படின்னா ரொட்டேஷனல் எஃபெக்ட்னால ப்ரொடியூஸ் ஆகுறது r into ஆல்ஃபா. இது நமக்கு தெரியும். இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரோலிங் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃப்ரிக்ஷனை யாரு முடிவு பண்ண போறாங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டோட ஆக்சலரேஷன். இப்போ இன் ஜென்ரலா வந்து நம்ம ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷனல் ஆக்சலரேஷன் இருக்கு, ரொட்டேஷனல் ஆக்சலரேஷன் இருக்கு. இன் ஜென்ரல் நம்ம என்ன பண்றோம், ஃப்ரிக்ஷன் எதுவும் ஆக்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறோம். அப்படி எடுக்கிறப்ப டிரான்ஸ்லேஷனல் ஆக்சலரேஷன் என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா ஃபோர்ஸ் பை மாஸ். நான் கொடுக்குற ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்டோட மாஸ், இதுதான் டிரான்ஸ்லேஷனல் ஆக்சலரேஷன். ரொட்டேஷனல் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது எப்படி ஃபைன் பண்ணலாம், ஆர் இன்டூ ஆல்ஃபா. ஸோ ஆர் இன்டூ ஆல்ஃபா அப்படிங்கிறது தான் ரொட்டேஷனல் ஆக்சலரேஷன். இந்த இடத்துல ஆருங்கிறது கேபிட்டல் ஆர் இன்டூ ஆல்ஃபா. ஓகே, ஸோ ஆர் இன்டூ ஆல்ஃபா. இப்போ இந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நியூட்டனோட செகண்ட் லால இருந்து டார்க் பை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து டிரான்ஸ்லேஷனல் ஆக்சலரேஷன், இது வந்து ரொட்டேஷனல் ஆக்சலரேஷன். ஸோ ஆர் இன்டூ ஆல்ஃபா டார்க் பை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ இந்த இடத்துல டார்க்கை யாரு ப்ரொடியூஸ் பண்றா, இந்த எஃப் ஃபோர்ஸ். அப்போ ஒரு சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்த வரைக்கும் டார்க் என்ன, எஃப் இன்டூ எக்ஸ். யூ கேன் ரைட் எஃப் எக்ஸ் ஆர் டிவைடட் பை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன பண்ணிக்கலாம், எம் கே ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, கேங்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஸோ இது ஒரு வேல்யூ கிடைக்குது நமக்கு. ஓகேவா, இப்போ அப்படின்னா இந்த கான்டாக்ட் பாயிண்ட்ல ரெண்டு ஆக்சலரேஷன், ஒன்று டான்ஜென்ஷியல், இன்னொன்று ரொட்டேஷனல் ஆக்சலரேஷன். சாரி, டிரான்ஸ்லேஷனல், இன்னொன்று ரொட்டேஷனல் ஆக்சலரேஷன். இந்த ரொட்டேஷனல் ஆக்சலரேஷன் தான் நம்ம டான்ஜென்ஷியல் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஃப்ரிக்ஷன் இல்லைங்கிற மாதிரி அசியூம் பண்ணிருக்கோம். இப்போ ஃப்ரிக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்லேஷன் அண்ட் இந்த ரொட்டேஷன், இந்த ரெண்டும் சேர்ந்து இங்க ஒரு ஆக்சலரேஷன் வந்து என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த ஆக்சலரேஷன் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டோட ஆக்சலரேஷன். ஸோ டிரான்ஸ்லேஷனல் ஆக்சலரேஷன் பிளஸ் ரொட்டேஷனல் ஆக்சலரேஷன். இப்போ டிரான்ஸ்லேஷனல் ஆக்சலரேஷன் நமக்கு தெரியும் எஃப் பை எம், ரைட் சைடில் ஆக்ட் ஆகுது. ரொட்டேஷனல் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடு ஆக்ட் ஆகுது, அதோட மைனஸ் போட்டுக்கலாம், மைனஸ் எஃப் ஆர் எக்ஸ் பை எம் கே ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பி, அதாவது இந்த கிரவுண்டோட டச்ல இருக்கிற பாயிண்டோட ஆக்சலரேஷன். இப்போ நம்ம எஃப் பை எம் காமனா எடுத்தோம் அப்படின்னா 1 மைனஸ் ஆர்எக்ஸ் டிவைடட் பை கே ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஏபி அப்படிங்கிறது வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருக்கிற ஆக்சலரேஷன். ஆக்சுவலா இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல 0 ஆக்சலரேஷன் தான் இருக்கும். அதாவது அது எதுல கான்டாக்ட்ல இருக்கோ அந்த கான்டாக்ட் சர்ஃபேஸோட ஆக்சலரேஷனும் இந்த பாயிண்டோட ஆக்சலரேஷனும் ஒரே வேல்யூவா இருக்கணும். ஒருவேளை அந்த கான்டாக்டிங் சர்ஃபேஸ் ரெஸ்ட்ல இருந்தா இந்த பாயிண்ட் அந்த சர்ஃபேஸை பொறுத்து ரெஸ்ட்ல இருக்கணும். ஒருவேளை அந்த கான்டாக்டிங் சர்ஃபேஸ் வந்து 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ல மூவ் ஆனா இந்த பாயிண்டோட ஆக்சலரேஷன் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரா இருக்கணும். அதுதான் வந்து பியூர் ரோலிங்கோட கண்டிஷன். இப்போ எனக்கு இனிஷியலா வந்து என்ன பண்றோம்னா ஆக்சலரேஷன் இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஏன்னா ஃப்ரிக்ஷன் இல்லை. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு ஒரு ஆக்சலரேஷன் இருக்கு. இப்போ இந்த ஆக்சலரேஷன் ஃபார்வர்டு டெண்டன்சியா இருந்தா ஃப்ரிக்ஷன் வந்து பேக்வர்ட் ஆக்ட் ஆகும். ஒருவேளை இந்த ஆக்சலரேஷன் பேக்வர்டு டெண்டன்சியா இருந்தா ஃப்ரிக்ஷன் வந்து ஃபார்வர்ட் ஆக்ட் ஆகும். ஒருவேளை இந்த ஆக்சலரேஷன் இனிஷியலாவே 0வா இருந்தா ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பியூர் ரோலிங்க்கு இன் ஜென்ரலா ஃப்ரிக்ஷன் இல்லாமே அந்த ஆக்சலரேஷன் காம்பனன்ட் 0 வருச்சுன்னா ஃப்ரிக்ஷன் இருந்துதான் அது ரோலிங் மோஷன் வரணும் அவசியம் கிடையாது. அப்படின்னா ஃப்ரிக்ஷன் தான் வந்து ஒரு ரோலிங் மோஷனையே கிரியேட் பண்ணுது. ஒரு ரஃப் சர்ஃபேஸ்ல ரோலிங் மோஷன் கிரியேட் ஆகுறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷன். இப்போ இது பாசிட்டிவா இருந்ததுன்னு வச்சுக்கலாம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி வந்து பாசிட்டிவ், அப்போ கிரேட்டர் தேன் 0. அப்போ இங்க என்ன கண்டிஷன், கே ஸ்கொயர் இருக்கா, இந்த கே ஸ்கொயர் வந்து டினாமினேட்டர் வந்து அதிகமா இருக்கும். கே ஸ்கொயர் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர்எக்ஸ் அப்படின்றத ஏ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து என்ன, கிரேட்டர் தேன் 0. கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ரைட் சைட்ல தான் இனிஷியலா மூவ் ஆக ட்ரை பண்ண போகுது. அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் சைட்ல ஆக்ட் ஆகும், ரைட்? ஒருவேளை என்னோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து லெஸ் தேன் 0, அதாவது பேக்வர்டுல இனிஷியல் டெண்டன்சி இருந்ததுன்னா எப்படி இருக்கும், கே ஸ்கொயர் வந்து லெஸ் தேன் ஆர்எக்ஸ். கே அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், எக்ஸுங்கிறது சென்டர் ஆஃப் மாஸ்ல நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ் பாயிண்டோட டிஸ்டன்ஸ், ஆருங்கிறது ரேடியஸ். இந்த டைம்ல
நம்மளுக்கு நெகட்டிவ் கிடைச்சிருக்கு. அப்பனா இனிஷியல் டெண்டன்சி லெஃப்ட் சைடு. அப்பனா ஃப்ரிக்ஷன் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? ரைட் சைட்ல ஆக்ட் ஆகும். இந்த ரைட் சைட்ல ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் பியூர் ரோலிங் மோஷனுக்கு எடுத்துட்டு வரும். ஆனா இனிஷியலா எடுத்தோடனே பியூர் ரோலிங்ல இருக்காது. ஸோ இந்த இனிஷியல் டெண்டன்சி கொடுக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து ஃபார்வர்ட்ல அக்சலரேஷன் வந்து ஃபார்வர்ட்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் பேக்வர்ட்ல ஆக்ட் ஆகி பியூர் ரோலிங் எடுத்துட்டு வரும். ஒருவேளை இனிஷியல் அக்சலரேஷன் வந்து லெஃப்ட் வேர்ட்ல இருக்குன்னா ஃப்ரிக்ஷன் ரைட் சைட்ல ஆக்ட் ஆகி திரும்ப பியூர் ரோலிங் எடுத்து வரும். அப்படின்னா ரெண்டு கேஸ்லயுமே பியூர் ரோலிங் கொண்டு வரது யாருன்னா ஃப்ரிக்ஷன் தான். அப்படின்னா இன் ஜென்ரலா பியூர் ரோலிங் மோஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரிக்ஷன் இருந்தா பியூர் ரோலிங் வந்து நடக்கும். மெயினா இன்க்ளைன்லாம் வந்து ஒரு பியூர் ரோலிங் நடக்கும்னா கண்டிப்பா ஃப்ரிக்ஷன் இருக்கணும். ஃப்ரிக்ஷன் இல்லாம பியூர் ரோலிங் நடக்காது இன்க்ளைன் மோஷன்ல. ஹரிசாண்டல்ல தட் இஸ் ஒன் பாசிபிலிட்டி. அதாவது எடுத்த உடனே ஏபி வில் பி 0. எனக்கு இந்த மாதிரி இருக்கு. கே ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர்எக்ஸ் அப்படிங்கிற கண்டிஷனா இருக்கு. ஜாமெட்ரி கண்டிஷன் தான். கே ஸ்கொயர் ஆர்எக்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. அப்படிங்கிறப்ப எனக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல அக்சலரேஷன் இல்லை. அப்படின்னா அதுல ஸ்லிப்பிங் டெண்டன்சி எதுவுமே இல்லை. அப்படின்னா அந்த இடத்துல வந்து நோ ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. அப்படின்னா இந்த கேஸ்ல மட்டும்தான் ஃப்ரிக்ஷனே இல்லைனாலும் பியூர் ரோலிங் நடக்கும். மேல உள்ள கேஸ்ல இனிஷியலா அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அக்சலரேஷன் வந்து ரைட் சைட்ல இருக்கு. ஃப்ரிக்ஷன் லெஃப்ட் சைட்ல ஆக்ட் பண்ணி பியூர் ரோலிங் கொண்டு வரும். செகண்ட்ல இனிஷியலா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அக்சலரேஷன் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு. ஃப்ரிக்ஷன் வந்து ரைட் சைட்ல ஆக்ட் பண்ணி பியூர் ரோலிங் கொண்டு வரும். இந்த கண்டிஷன்ல மட்டும் ஃப்ரிக்ஷனே இல்லைனாலும் பியூர் ரோலிங் நடக்கும். ஸோ இது மெயின்ஸ் வரைக்கும் இந்த கான்செப்ட் நம்ம பெருசா யூஸ் பண்ண மாட்டோம் நீட் எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு. பட் அட்வான்ஸ் கொஸ்டின் போறப்ப நிறைய கொஸ்டின்ஸ்ல வந்து ரோலிங் மோஷன்ல ஃப்ரிக்ஷன் எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும் அப்படின்னு தெரியணும். ஓகே, அதை யாரு முடிவு பண்ண போறா அப்படின்னா இந்த காம்பனன்ட் கே ஸ்கொயர் ஆர்எக்ஸ். இது எல்லாமே பியூரா ஜாமெட்ரி, ரைட்? ஸோ இது டைனமிக்ஸ் காம்பனன்ட் எதுவுமே கிடையாது. இது வந்து என்ன, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், எக்ஸ் அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து மேல எவ்வளவு தூரத்துல நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். ஓகே, இது ஒரு கேஸ். இப்போ நீங்க இது சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா இந்த பாயிண்ட் பிலோ த சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா டெஃபினட்டா இந்த ஃப்ரிக்ஷன் இது வந்து ஃபார்வர்ட்ல ஒரு அக்சலரேஷனை கிரியேட் பண்ண போகுது. அது மாதிரி இப்படிதான் வந்து ரொட்டேட் பண்ணவும் போகுது. இப்படி ரொட்டேட் பண்ணுது, இது ஃபார்வர்ட்ல அக்சலரேஷன் கொடுக்குது அப்படின்னா எப்பவுமே வந்து இதோட ஸ்லிப்பிங் டெண்டன்சி ரைட் சைட்ல இருக்க போது அப்படின்னா எப்பவுமே ஃப்ரிக்ஷன் வந்து பேக்வர்ட்ஸ், ரைட்? ஸோ அபோவ் தி சென்டர் ஆஃப் மாஸ் நீங்க ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கன்னா மட்டும்தான் நம்ம இந்த கண்டிஷனை செக் பண்ண வேண்டியது இருக்கு. பிலோ நீங்க ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் செக் பண்ண வேண்டாம். டைரக்டா ஃப்ரிக்ஷன் எங்க ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிடலாம், லெஃப்ட் வேர்ட் ஆக்ட் ஆகுது. ஏன்னா நான் ஃபோர்ஸ் ரைட் வேர்ட் கொடுக்குறேன். ஸோ ரைட் வேர்ட் டெண்டன்சி தான் இருக்கும், அப்புறம் லெஃப்ட் சைடு தான் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு ரொட்டேஷனல் மோஷன் ஆர் பியூர் ரோலிங் மோஷன்ல டைரக்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியா அப்சர்வ் பண்ணி மட்டும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, பை டைரக்ட் அப்சர்வேஷன் வந்து டிரான்ஸ்லேஷனல் மோஷனுக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ரோலிங் மோஷனுக்கு நம்ம கொஞ்சம் அனலிட்டிக்கல் மெத்தட் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷனே ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ ரிமெம்பர் இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட கேஸுக்கு வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல ஏபி வில் பி எஃப் பை எம் 1 மைனஸ் ஆர்எக்ஸ் பை கே ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம அந்த சிலிண்டர்ல வந்து கொடுத்த ஃபோர்ஸ் வந்து என்னன்னா அந்த டாப்ல தான் ஆக்ட் ஆகுது, ரைட்? ஏன்னா இது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இந்த F2 அப்படிங்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இது ஆர் டிஸ்டன்ஸ், ரைட்? அப்படின்னா இந்த பாயிண்டை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்டை பொறுத்து இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது இட்ஸ் சிலிண்டர், ரைட்? mr ஸ்கொயர் பை 2, mr ஸ்கொயர் பை 2. இதை நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம்? mk ஸ்கொயருக்கு ஈக்குவேட் பண்ணா நம்மளுக்கு k ஸ்கொயர் அப்படிங்கிறது r ஸ்கொயர் பை 2 அப்படின்னு கிடைக்குது. k ஸ்கொயர் will be equal to what? r ஸ்கொயர் பை 2. இது வந்து சிலிண்டருக்கு அபவுட் திஸ் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அது வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஜியோமெட்ரியில இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? r into x கண்டுபிடிக்கணும். r into x. ஸோ x வந்து என்ன, இந்த சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து அப்ளை பண்ற ஃபோர்ஸ் பாயிண்டா, ஃபோர்ஸ் பாயிண்ட் ஆல்சோ r, அப்படின்னா அதுவும் r ஸ்கொயர். ஸோ நீங்க கம்பேர் பண்ணோம் அப்படின்னா k ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் rx. ஏன்னா k ஸ்கொயர் அப்படிங்கிறது r ஸ்கொயர் பை 2 இருக்கு, rx அப்படிங்கிறது r ஸ்கொயரா இருக்கு. அப்போ நம்மளுக்கு rx காம்பனன்ட் தான் எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. ஸோ நீங்க இங்க பாத்தீங்கன்னா rxோட வேல்யூ அதிகமா இருந்தா அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இனிஷியலா மோஷனோட டெண்டன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கும். அப்போ ஃப்ரிக்ஷன் எங்க ஆக்ட் ஆகுது? ரைட் சைட்ல ஆக்ட் ஆகுது. ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன். அப்படின்னா எனக்கு இந்த கேஸ்ல இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் ரைட் வேர்ட்ஸ்ல ஆக்ட் ஆகுது. அதை நான் வந்து F1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், ரைட்?
நம்ம பார்த்த உடனே வந்து இங்க ஃப்ரிக்ஷன் ரைட் சைடு அப்புறம் இங்க கான்டாக்ட் வந்து லெஃப்ட் சைடு தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது, ரைட்? ஸோ ஏன்னா இங்க ஃப்ரிக்ஷனை டிசைட் பண்ண போறது என்ன அப்படின்னா இந்த காம்பனன்ட் தான் டிசைட் பண்ண போகுது. அதாவது இந்த பாயிண்ட்ல உள்ள ஆக்சலரேஷன், இந்த பாயிண்ட் உள்ள ஆக்சலரேஷன் ரைட் டெண்டன்சியா இருந்தா ஃப்ரிக்ஷன் லெஃப்ட் டெண்டன்சி ஆக்ட் ஆகி ரோலிங் கொண்டு வரும், பியூர் ரோலிங் கொண்டு வரும். இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டோட இனிஷியல் மோஷன் டெண்டன்சி லெஃப்ட் சைட்ல இருந்தா ஃப்ரிக்ஷன் ரைட் சைடு ஆக்ட் ஆகி மோஷன் டெண்டன்சி கொண்டு வரும். அப்படின்னா பியூர் ரோலிங் கொண்டு வரதே ஃப்ரிக்ஷன். அதனால ஃப்ரிக்ஷன் இல்ல அப்படின்னு எடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்றோம், ஆக்சலரேஷனோட டெண்டன்சி கண்டுபிடிக்கிறோம், அதுல இருந்து ஃப்ரிக்ஷன் கொண்டு வரும். இப்போ நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃப்ரிக்ஷனோட டைரக்ஷன் ரைட் சைடு அப்படிங்கிறத மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நிறைய JEE அட்வான்ஸ் கொஸ்டின்ல ஃப்ரிக்ஷனோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் சேலஞ்சா இருக்கும். ஸோ நம்மளுக்கு பிளாங்க்ல தெரியும். ஸோ நம்ம F ஃபோர்ஸ் கொடுத்தோம். ஸோ இதோட மாஸ் வந்து m2, அதனால ஆக்சலரேஷன் வந்து m2 அப்படின்னு எடுத்துக்கல, ஆக்சலரேஷன் a2ன்னு எடுத்துக்கிறோம், m2 அதோட மாஸ். ஸோ இங்க ஃப்ரிக்ஷன் வந்து F2. இப்போ அந்த சிலிண்டர்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் F2, மறுபடியும் இந்த ஃப்ரிக்ஷனும் F1ல தான் ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்படி இருக்கு. ஸோ இது அதோட பாயிண்ட். இப்போ இந்த சிலிண்டரோட ஆக்சலரேஷன் வந்து m1 into a1. நான் சிலிண்டரோட மாஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன், m1 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகே, இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த F2 அப்படிங்கிறது இதை இப்படி ரொட்டேட் பண்ணுவோம், F2 ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். இதுதான் ஆல்ஃபா, ரைட்? ஸோ கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆல்ஃபா அப்படிங்கிறது எழுதியிருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருக்கோம், ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய கொஸ்டின் 1997, 2000ல 2004 இந்த ரிலேட்டட்ல இந்த இயர்ஸ் கொஸ்டின்ல எல்லாமே ரோலிங் மோஷனோட ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிறது கேட்டிருப்பாங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், ஃப்ரிக்ஷனோட டைரக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த பிளாங்க்ல தான் வந்து இந்த டாப் மோஸ்ட் சிலிண்டர் வந்து என்ன கான்டாக்ட்ல இருந்ததா. இப்போ பியூர் ரோலிங்கா இருக்கணும். பியூர் ரோலிங் வந்து நார்மலா வராது, ஃப்ரிக்ஷன் தான் பியூர் ரோலிங்கே கொண்டு வந்திருக்கு, ரைட்? ஸோ இந்த பாயிண்ட் கிரவுண்டோட கான்டாக்ட்ல இருக்கு. அப்போனா இதோட ஆக்சலரேஷன் வந்து என்ன, 0. இந்த பாயிண்டோட ஆக்சலரேஷன் வந்து என்ன, a1. இந்த பாயிண்டோட ஆக்சலரேஷன் வந்து என்னன்னா a1 பிளஸ் r இன்டூ ஆல்ஃபா. ஓகேவா? ஸோ r இன்டூ ஆல்ஃபா அப்படிங்கிறது இது வந்து ரொட்டேஷனல் காம்பனன்ட், அதாவது டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் சொல்லுவோம். இது வந்து லீனியர் ஆக்சலரேஷன். இந்த டாப் பாயிண்ட்ல 2 ஆக்சலரேஷன் இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல வந்து ஆக்சலரேஷன் 0 வரதுக்கு காரணம் என்னன்னா இதோட a1ம் r ஆல்ஃபாவும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். a1ங்கிறது டிரான்ஸ்லேஷனல் காம்பனன்ட், இப்படி ஆக்ட் ஆக போகுது a1, r ஆல்ஃபா வந்து இப்படி ஆக்ட் ஆகும். ஓகே, இப்படி ரொட்டேட் ஆகிறதுனால. ஸோ இது r ஆல்ஃபா, இங்க இது r ஆல்ஃபா. இந்த a1ம் r ஆல்ஃபாவும் ஈக்குவல். யார் ஈக்குவலுக்கு கொண்டு வந்தா அப்படின்னா ஃப்ரிக்ஷன் தான். அதனால தான் இது பியூர் ரோலிங்ல இருக்கு. நார்மலாவே வந்து பியூர் ரோலிங்ல இருக்காது, ஃப்ரிக்ஷன் தான். இந்த ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த a1ஐயும் r ஆல்ஃபாவையும் ஈக்குவேட் பண்ணி 0 ஆக்சலரேஷனுக்கு கொண்டு வந்திருக்கு. தட் இஸ் ஐடியா. இப்போ அப்படின்னா a1ம் r ஆல்ஃபாவும் ஈக்குவல். தென் நீங்க என்ன பண்ணிக்கலாம், r ஆல்ஃபா பதிலா a1 போட்டா யூ கெட் 2a1. இது வந்து நார்மலா ஒரு ரோலிங் மோஷன் இருந்து நமக்கு தெரியும். ஒரு பியூர் ரோலிங் மோஷன் நடக்குதுன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு வந்து அந்த சர்ஃபேஸோட ஆக்சலரேஷனும் இந்த பாயிண்டோட ஆக்சலரேஷனும் 1. இது கிரவுண்டுங்கிறதுனால சர்ஃபேஸ் ஆக்சலரேஷன் 0, இதோட ஆக்சலரேஷன் 0. சென்டர் ஆஃப் மாஸோட ஆக்சலரேஷன் a1, டாப் மோஸ்ட் பாயிண்டோட ஆக்சலரேஷன் 2 times ஆஃப் a1. இதுதான் ஒரு பியூர் ரோலிங் மோஷன். ஓகே, இப்போ இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல தான் அந்த பிளாங்க் வந்து கான்டாக்ட்ல இருக்கு. ஓகே, டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல தான் அந்த பிளாங்க் கான்டாக்ட்ல இருக்கு. அப்படின்னா இந்த பாயிண்ட் சிலிண்டரோட பாயிண்ட்டும் இந்த பிளாங்கோட பாயிண்ட், அந்த கட்டை இருக்கு, அந்த கட்டையோட பாயிண்ட்டும் ஒரே ஆக்சலரேஷன்ல இருக்கணும். இப்போ இந்த சிலிண்டரோட ஆக்சலரேஷன் 2a1 அப்படின்னா அந்த பிளாங்கோட ஆக்சலரேஷனும் 2a1 இருந்தாலும் ஸ்லிப்பிங் நடக்காது, இல்லைன்னா தேர் வில் பி a ஸ்லிப்பிங். ஓகே, ஸோ கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க ரோலிங் வித்வுட் ஸ்லிப்பிங், அதுக்கு பேர் தான் பியூர் ரோலிங் மோஷன். அப்படின்னா இந்த பாயிண்ட் 2a1னா பிளாங்க்லயும் இந்த பாயிண்ட் 2a1 அப்படின்னா a2 இஸ் நத்திங் பட் 2 times ஆஃப் a1. அடுத்த முக்கியமான ஒரு அப்சர்வேஷன், ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல ரோலிங் மோஷன்ல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வித் கிரவுண்ட்ல எந்த டைரக்ஷன்ல ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத ஒரு அனலிட்டிக்கல் மெத்தட்ல கண்டுபிடிக்கணும். டைரக்ட் அப்சர்வேஷன்ல பண்ண முடியாது. செகண்ட், இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வித் பிளாங்க் அண்ட் சிலிண்டர் எந்த ஆக்சலரேஷன்ல இருக்கும். இந்த சிலிண்டரோட ஆக்சலரேஷன் இந்த பிளாங்கோட ஆக்சலரேஷன் ஒன்னா இருந்தால் மட்டும்தான் தேர் ஒன்ட் பி எனி ஸ்லிப்பிங், இல்லைன்னா வந்து என்ன ஆகும், ஸ்லிப்பிங் நடந்துடும். ஸோ தட் இஸ் ஐடியா. இந்த லாஜிக் நமக்கு தெரியணும். ஸோ அதுல இருந்து நம்ம இந்த ரிலேஷன் வந்து என்ன பண்ணிட்டோம், எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நீங்க ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதிக்கலாம்.
ஸோ இதுதான் வந்து பியூர் ரோலிங்கோட கண்டிஷன். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதுறோம். ஸோ இங்க M2A2. ஓகே, ஸோ இது யார் இந்த M2A2 சப்போர்ட் பண்றான்னா F அப்படிங்கிற நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ். யார் அப்போஸ் பண்றா? ஃப்ரிக்ஷன். F2 வந்து அப்போஸ் பண்ணுது. ஓகே, இப்போ A2க்கு பதிலாக நம்ம ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 2 into M2A1 will be F minus F2. ஓகே, ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். கேன் கீப் அஸ் அன் ஈக்குவேஷன் 1. ஸோ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து டிரான்ஸ்லேஷனல் மோஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதுறோம். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எப்படி எழுதுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்ஏவை வந்து நீங்க ரைட் சைடு எழுதிக்கணும். இந்த எம்ஏவை யாரு சப்போர்ட் பண்றாங்களோ அது வந்து லெஃப்ட் சைட்ல நீங்க பாசிட்டிவ்ல எழுதணும். நம்மளுக்கு இங்க F1ம் சப்போர்ட் தான், F2வும் சப்போர்ட் தான். ஏன்னா ரெண்டுமே ஒரு டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது. இந்த F1 F2 சேர்ந்து தான் அந்த சிலிண்டரை ஃபார்வர்ட் மோஷன்ல கொண்டு போகுது. ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த கொஷன், ரைட்? ஸோ இங்க வந்து இந்த F வந்து இந்த M2A2 சப்போர்ட் பண்ணுது, இந்த F2 வந்து என்ன பண்ணுது? இதை அப்போஸ் பண்ணுது. அதனால மைனஸ் சைன் போட்டிருக்கு. ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷனோட டைரக்ஷன் கண்டுபிடிக்க தெரியணும், ரைட்? அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல அக்சலரேஷன் கண்டுபிடிக்க தெரியணும், டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல அக்சலரேஷன் கண்டுபிடிக்க தெரியணும், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுத தெரியணும். இந்த 4 கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொட்டேஷனல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதுறோம். ஸோ ரொட்டேஷனல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பொறுத்த வரைக்கும் ரைட்ஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்? I into alpha அப்படின்னு எழுதிக்கலாம். I into alpha. நான் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை பொறுத்து எடுக்கிறேன். I into alpha. நீங்க சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து எடுத்தீங்கன்னா 2 ஃப்ரிக்ஷன் இன்வால்வ் பண்ணணும். நான் டைரக்டா இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை பொறுத்து I into alpha பியூர் ரொட்டேஷன். இப்போ இந்த F2 into 2R அப்படின்னா 2F2R அப்படிங்கிற டார்க்கு தான் இந்த I ஆல்பாக்கு காரணம். இந்த MAக்கு காரணம் நெட் ஃபோர்ஸ், இந்த I ஆல்பாக்கு காரணம் நெட் டார்க். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை பொறுத்து எடுத்ததுனால இந்த F1 கிரியேட் பண்ற டார்க் வந்து 0. அதனால யூ காட் திஸ் ரிசல்ட் லைக் திஸ். ஸோ I ஆல்பா அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை பொறுத்து சிலிண்டரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்ன? 3mr²/2. இது ஒரு ரிலேஷன். அதுக்கப்புறம் ஆல்பா வந்து நான் லீனியருக்கு மாற்றணும். ஸோ நமக்கு தெரியும் A1 அக்சலரேஷன் அப்படிங்கிறது R into ஆல்பா. இதான் பியூர் ரோலிங்கோட கண்டிஷன் இந்த பாயிண்ட்ல. அப்படின்னா ஆல்பா அப்படிங்கிறது என்ன? A1/R. ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். A1/R will be equal to 2F2 into R. ஸோ இங்க ஒரு R, இங்க ஒரு R, R², இங்க ஒரு R². எல்லாத்தையுமே இங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா you get F2 as 3mA1/4. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். F2 கிடைச்சிருச்சு. ஸோ இந்த F2 வந்து நீங்க ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? F1 கிடைச்சிரும். F1 அப்படிங்கிறது என்ன? M1A1, இந்த வேல்யூ வந்து 3/4. ஓகே, இது வந்து M1. ஓகே, M1, இதுவும் M1. அப்படின்னா இங்க என்னவா இருக்கும்? M1A1/4. ஓகே, ஸோ இது வந்து F1 and F2. F1 F2 ரெண்டுமே எப்படி இருக்கு? ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கு. டைரக்ஷன் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் A1ல எழுதியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த F2 வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ல வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாவே மேத். F equal to 2m2A1 plus F2. ஸோ F2 நமக்கு தெரியும் 3m1A1/4. ஸோ இதில் நீங்கள் A1 காமனாக எடுத்தீங்க அப்படின்னா you will have 8m2 plus 3m1 divided by 4. ஸோ இது வந்து F. ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் A1 என்ன கிடைக்கும்? you will have 4F divided by 3m1 plus 8m2. ஓகே, இதுதான் அக்சலரேஷன் ஆஃப் 1 வந்து நம்ம என்ன சிலிண்டர் தான் எடுத்தோம். அப்படின்னா இது வந்து சிலிண்டரோட அக்சலரேஷன், ரைட்? ஸோ சிம்பிளா ஃபோர்ஸ் பை மாஸ் அப்படின்னு போட்டுற முடியாது. ஏன்னா ரோலிங்கும் சேர்ந்து நடக்கிறதுனால இவ்வளவு கால்குலேஷன் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, ரைட்? ஸோ இது வந்து A1. இப்போ A2 எடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் 2 times ஆஃப் A1. என்ன வரும்? 8F divided by 3m1 plus 8m2. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா A2 acceleration of the plank, ரைட்? இந்த acceleration of the plank அப்படிங்கிறது 2 times acceleration of the cylinder. ஏன்னா டாப் மோஸ்ட் பாயிண்ட், சிலிண்டரோட டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல தான் பிளாங்க் இருக்கு. நம்ம அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அதை அக்சலரேட் பண்றோம். அது கிரியேட் பண்ற ஃபிரிக்ஷன்ல கீழே உள்ள சிலிண்டர் வந்து என்ன ஆகுது? ரோலிங் மோஷனுக்கு வருது. பாட்டம் பாயிண்ட் சர்ஃபேஸ்ல இருக்கிற கிரவுண்ட்ல இருக்கிற ஃபிரிக்ஷன் என்ன பண்ணுது? அதை சப்போர்ட் பண்ணுது, ரைட்? ஸோ A1 தெரியும், A2 தெரியும்.
இதுல இருந்து நம்ம F1 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ F1 அப்படிங்கிறது என்ன, m1/4 into a1. ஸோ இந்த வேல்யூ தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா you will get m1f divided by 3m1 plus 8m2. f2 அப்படிங்கிறது ரைட், ஸோ 3 times, ரைட். ஸோ m1a1/4 3 times of f1 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்படி will get 3m1f divided by 3m1 plus 8m2. ஸோ இதுதான் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு ஃப்ரிக்ஷனும் எப்படி இருக்கு, ஃபார்வர்ட் டைரக்ஷன் பிளஸ் எக்ஸ்ல இருக்கு. நம்ம மோஷன் பிளஸ் எக்ஸ் இருக்கும் அப்படின்னா இது வந்து ஆக்சலரேஷன். ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரோலிங் மோஷன்ல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல ஃப்ரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியணும். ஒரு ரோலிங் மோஷன்ல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டோட ஆக்சலரேஷன், சென்டர் ஆஃப் மாஸோட ஆக்சலரேஷன், டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க தெரியணும். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் டிரான்ஸ்லேஷனல் மோஷன் எழுத தெரியணும், ரொட்டேஷனல் மோஷன் எழுத தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம், ரைட். ஸோ ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு 1997 கொஸ்டின் இருக்கு. ஸோ அதுவுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி ரோலிங் மோஷனோட ஃப்ரிக்ஷன் டைரக்ஷன் கண்டுபிடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எக்ஸாம் போறப்ப டேரக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம அந்த அனலிட்டிக்கல் மெத்தட் போடணும் அவசியம் கிடையாது. நீங்க ஷார்ட் கட்டா அந்த ஃபார்ம்ல RX K² வச்சிட்டீங்கன்னா டேரக்டாவே பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, ப்ராக்டிஸ் மோர் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் எரடோ அண்ட் PYQs ஆஃப் JEE Advanced.